வேதம் எப்போ இறங்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நல்லபடியாக குளிச்சு முடிச்சு ரொம்ப தியானத்தில் எல்லா சுகமும் எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அப்படியே அது வேதம் இறங்குதா? அப்போ வேதம் இறங்குதா போதை இறங்குதா? என்ன இறங்குது அப்போ? வேதம் எப்போ இறங்கு நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக இறங்கு தானே வேதம். நீங்க தான் ஆடி நல்லா தானே இருக்கிறீங்க, அப்புறம் என்ன வேதம் இறங்குறது? இங்கே சாமி வேணா ஆடுவீங்க இல்லையா? வேதம் வேதம்னா என்ன? வழிகாட்டுதல் இல்லையா? எப்போ வழிகாட்டுது? ஒரு பொய் சொல்லுங்க, பிள்ளை பொய் சொல்லுது, ஏய் பொய் சொல்லாத, அது வேதம் தானே. பொய் சொல்லாதுன்றது வேதம் தானே. அப்போ வேதத்தானே எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ எப்போ இறங்குது? இப்போ அந்த பையனுக்கு இப்போ எப்போ இறங்குது? அந்த தப்பு பண்ணிட்டு என்ன செய்யணும்? முழிக்கிறான். இப்போ சொல்ல தீர்றக்கூடாது, போய் பேசக்கூடாது சொல்றீங்களா இல்லையா? இதுதானே வேதம். வேதம் எப்போ இறங்குது? நீங்கள் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை பாழாக்கி கெட்டு இப்பொழுதுதான் வேதம் இறங்குறது. நீ வேணா குளிச்சு முடிச்சுட்டு நல்ல வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போதான் வேதம் இறங்குது. என்னது வேதம் இறங்குது? நீங்கள் போதையில் இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு வேதம்? இப்போ நீங்கள் சரியாக தானே இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறவனுக்கு எதுக்கு வேதம்? திருடாமல் இருக்கிறவனை போயிட்டு திருடக்கூடாதுன்னு சொன்னால் என்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்பானா? எப்படி என்ன கேட்பான்? என்னை பார்த்தா திருடு போய் மாதிரி தெரியுதான்னு கேட்பான். அப்படி தானே கேட்பான். இப்போ வேதம் யாருக்கு இறங்கும்? வேதம் இறங்குறதுன்னா என்ன? முதல்ல காலையில் 9 மணி நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தம், இந்த நேரத்தில் வேதத்தை ஓத வேண்டும். எதுக்கு? எதுக்கு? வேதம் உங்களை நல்லவனாக மாற்றும். நீ ஆல்ரெடி நல்லவனாக இருக்கிறீங்க, இப்போ என்னவாக மாற்றும்? அதில் போட்டிருக்கு திருடான்னு போட்டிருக்கு. இப்போ அதில் எனக்கு கிடையாது, இந்த வசனம்ல எனக்கு கிடையாது அப்படின்னு அப்படி ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? அதை உங்களுக்கு தான் சொல்லுது. நீ குளிச்சு முடிச்சு நீட்டாக தான் எடுத்து வாசிக்கிறீங்க, அது சொல்லுது திருடாதான் சொல்லுது. இப்போ யாரு சொல்லுது? உங்களுக்கு இல்லையே. 3வது வீட்டுக்காரன் அவன் தான் திருடான், அவனுக்கு தான் அது போட்டிருக்கு. அப்படியா? படிக்கிறது யாரு? நீங்கள் தானே. உங்களுக்கு தானே சொல்லுது. அப்போ நான் என்ன திருடுறேன்ல நான் பார்க்கணும் படிக்கும்போது. இது போட்டிருக்கு திருடாதான்னு போட்டிருக்கு. யாரு சொல்லுது? நான் தான் படிக்கிறேன். அப்போ எனக்கு தானே சொல்லுது. அப்போ என்ன சொல்லுது? திருடாதான் சொல்லுது. நானும் திருடலையே அப்படி சொல்லுவீங்களா? அப்போ ஏன் இப்படி திருடான்னு போட்டிருக்கு? இப்போ நான் என்ன திருடு தரேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா? அதுக்கு தானே வேதம். இப்போ தான் எனக்கு வழிகாட்டுது. இது எனக்கெல்லாம் கிடையாது, இந்த வசனம்லாம் எனக்கு கிடையாது, இந்த வாக்கெல்லாம் எனக்கு கிடையாது. இதில் 3வது தெருவுக்காரனுக்கு, இது அந்த நாட்டுக்காரனுக்கு, இந்த நாட்டுக்காரனுக்கு. அப்படியே இப்படி சண்டை போட்டு போனேன் தம்பி, அவனுக்கு தான் அதெல்லாம். அப்படியே வேதம் அப்படியே இறங்குது. வேதம் இறங்குதா? வேதம் நினைச்சு படிச்சுட்டு இருக்க முடியுமோ? எனக்கு என்ன வழிகாட்டுது அங்கே? நான் படித்தா எனக்கு தானே சொல்லுது அது. அப்போ எனக்கு என்ன சொல்லுது? ஏன் சொல்லுது? இப்போ நான் என்னவா இருக்கேன்? அதானே சிந்தனை இல்லையா? நீங்கள் சத்திய லோகத்தில் சத்திய யுகத்தில் வேதம் இறங்கியதுன்றீங்க. பூரா திருட்டு மேலே இருந்தேன் நான் அப்போ சத்திய யுகத்தில்.